கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய சபையிலே சாட்சியின் பகுதி இருக்கும். ஆனால் எல்லாரையுமே இங்கே கொண்டு வந்து விட்டு சாட்சி சொல்ல சொன்னால் எப்படி இருக்கும்? நேரம் பத்தாது. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு செய்து வருகிற நன்மைகள் ஏராளம். நம்ம மூச்சு விடுறதே அவருடைய கிருபை தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மனுஷனை உலகத்தில் படைத்து மனிதனை மண்ணினால் உருவாக்கினார், பெண்ணை அவனுடைய விலா எலும்பிலிருந்து உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினார். அதனால தான் நம்ம எல்லோரும் எப்படி மூச்சு விடுறோம்? ஏன்னு எடுத்து சூன்னு விடுறோம். விடுங்க பார்ப்போம். நம்ம மூச்சே ஏசு ஏசுன்னு தான் சொல்லுது. அதுவே நம்ம டெய்லி சாட்சி சொல்லணும். 24 மணி நேரமும் நம்ம சாட்சி தான் சொல்லணும். ஆனால் சபைக்கென்று ஒரு ஒழுங்கு இருக்குது. ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளே நடத்துகிறவர். தீர்க்கதரிசியின் ஆவி தீர்க்கதரிசிக்குள் அடங்கி இருக்கிறது. ஆகவே நமக்குன்னு ஆண்டவர் ஒரு டைம் தந்திருக்கிறார். அதற்குள்ளாக நாம் என்ன செய்யணும்? ஆராதனையை முடிக்கணும். அதனால் எல்லாருக்குமே சாட்சி சொல்ல டைம், நம்ம சாட்சியின் ஆராதனைன்னு வச்சு நம்ம சாட்சி சொல்லலாம். ஆனால் சாட்சியை நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை ஒரு பேப்பரில் எழுதுங்க. எழுதிட்டு மாதத்தில் 4வது வாரம் சாட்சியின் வாரம், அந்த சாட்சியின் வாரத்தில் உங்களுடைய குடும்ப பெயர்களை எழுதி கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு செய்த பெரிய நன்மைகள் சிறிய நன்மைகள் எதுவானாலும் நீங்கள் சொல்ல விரும்பினால் அதை எங்களிடத்தில் கொண்டு வந்து தரலாம். உங்கள் பேரை சொல்லி அழகாக நம்ம வாசித்து கர்த்தர் இந்த குடும்பத்தில் இவ்வளவாய் மகிமைப்பட்டிருக்கிறார், கர்த்தர் இந்த குடும்பத்திற்கு அற்புதங்களை செய்திருக்கிறார், சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒழுங்காக இந்த சாட்சியின் ஆராதனையை நாம் செய்வோம். இது 4வது வாரம் சாட்சி இருந்தால் நீங்கள் அடுத்த வாரம் நம்ம ஆரம்பிக்கிறதுனால அடுத்த வாரம் நமக்கு சாட்சி இருக்கும். நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி அந்த சாட்சிகளை சமர்ப்பிப்பீர்களானால் உங்களுக்காக அந்த சாட்சியை நாம் வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு செயல்களும், நம்முடைய ஒவ்வொரு பார்வை, சிந்தனைகள், வார்த்தைகள், நடக்கைகள், நம்முடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே ஆண்டவரை மாத்திரம்தான் மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வெளியில் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளை நம்பி அவருடைய ஆலயத்தில் ஒரு சீட்டு போட்டு ஒரு சேர் போட்டு நம்மளுக்கு ஆண்டவர் இடம் கொடுத்துருக்கிறாருன்னா நம்மளை நம்புகிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நம்முடைய வெளி தோற்றம், நம்முடைய வெளி அந்தஸ்து எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை நம்பி இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். இந்த சபையையும் ஆண்டவர் அற்புதமாய் ஆரம்பித்து நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நடத்துகிறார் என்றதை வாரம் வாரம் நாங்களும் பார்க்குறோம், நீங்களும் பார்க்குறீங்க. ஹல்லேலூயா. ஆமேன். இனிமேலும் நம்மை நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து போவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆடியோ உங்களுக்கு கிளியராக கேட்குதா? பின்னாடி ஆடியோ கிளியராக இருக்குதா? ஓகே. கர்த்தர் நம்மோடு பேசும்படி நாம் எல்லாரும் வேத புஸ்தகத்தை எடுத்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஸ்தோத்திரம். என்னோடு கூட நீங்களும் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம். இந்த பைபிள் வசனங்களை மைக்கில் ஒரு 2 பேர் வாசித்தா நல்லாயிருக்கும். ஒரு 2 பேர் கையில் மைக்கை கையில் கொடுத்துருமா? ப்ளஸ்ஸோ எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். ஆண்டவர் நல்லவர், அவருடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். பைபிள் 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு இந்த ஆராதனையின் வார்த்தையாக தேவன் தருகிறார். 2 சாமுவேல் chapter 7 verse number 29 வாசிங்க. கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். வேத புஸ்தகத்தின் மேலே கையை வைத்து கொண்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரை நல்ல சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு வருவதாக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல,
அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகட்டும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பிதாவாகிய தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு தருவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களை இதுவரைக்கும் நீர் நடத்தி கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இப்பொழுது உம்முடைய வார்த்தையை தாகத்தோடு கேட்கும்படி இந்த இடத்துல வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுங்க. உங்கள் வார்த்தை வல்லமையாய் கிரியை செய்யட்டும். உங்கள் வல்லமை வெளிப்படட்டும். உங்கள் நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆவியானவருடைய கரத்தில் ஆளுகைக்குள்ளாக நாங்கள் விட்டு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் என்று சத்தமாக சொல்லுங்கள். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் நம்முடைய கூடாரத்தில் இருக்க வேண்டியவைகள், இருக்கக்கூடாதவைகள், நம்முடைய வீடுகளில் எது இருக்கணும் எது இருக்கக்கூடாது என்று ஒரு 7 காரியத்தை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஒரு வீட்டில் அவசியம் இவைகள் இருக்கணும். ஆண்டவர் ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பதில் ரொம்ப சிறந்த தேவன். 1ஆகவும் 10ஆகவும் 100ஆகவும் 1000ஆகவும் 10,000ஆகவும் லட்சமாகவும் கோடி மடங்காகவும் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அதனால தான் ஆண்டவர் மனிதனை எல்லாத்தையும் படைச்சிட்டு அதை அனுபவிப்பதற்காக ஆண்டவர் மனிதனை கடைசியாக படைக்கிறார். படைத்ததிலே கடைசி படைப்பு எது தெரியுமா? யார் சொல்லுங்க? மனிதன் தான். மனிதனில் அதுலேயும் இந்த பெண்கள் தான் கடைசி படைப்பு. தன்னுடைய அறிவு, தன்னுடைய நாலேஜ், தன்னுடைய விஸ்டம் அவ்வளோத்தையும் ஆண்டவர் இந்த பெண்களின் படைப்பில் போட்டு வச்சிருக்கிறார். அவ்வளோத்தையும் போட்டு வச்சுருக்கார். அதனால தான் எல்லா பெண்களும், பெண்கள்னாலே பியூட்டி, அழகானவர்கள். அதுக்காக ஆண்கள் அழகு இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்களை நாங்களே சொல்லிக்கிறோம், நாங்களும் அழகாக இருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் என்ன செய்கிறோம், சொல்லிக்கிறோம். ஆனால் பிப்ளிக்கலில், பைபிளில் நம்ம பார்த்தோமானால் தேவன் தன்னுடைய கலைத்திறன் முழுவதையும், தன்னுடைய ஞானம் முழுவதையும் பயன்படுத்தி கடைசி படைப்பாகிய பெண்ணிலே ஆண்டவர் வைத்து அவர்களை எவ்வளவு சிறப்பாக படைக்க முடியுமோ படைத்து வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குடும்பம் என்றால் அவர்களுக்கு அவசியம் வீடு வேண்டும். ஒரு வீடு இருக்கிறது என்றால் அந்த வீட்டிற்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும். எந்த வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க முடியும்? இங்கே சங்கீதக்காரன் தாவீது இந்த வார்த்தையை ஜெபமாக அவன் ஏறெடுக்கிறான். உமது அடியானின் வீடு ஆண்டவரே என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை நீர் சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று ஒரு பிரத்யேக ஜெபத்தை தாவீது என்ற ராஜா ஏறெடுக்கிறார். தாவீது ராஜாவாக தேவனே ஏற்படுத்தினார். ஆடுகளின் பின்னே போன அவனை அரசனாக ஆண்டவர் மாற்றினார். ஆடுகளின் பின்னே போகும் பொழுது கூட ஆண்டவரை மறக்கலை. அரசனான பிறகு கூட அவன் ஆண்டவரை மறக்கலை. அரசனான பிற்பாடும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறான். ஒரு ராஜாவுக்கு பணபலம், படைபலம், ஆட்கள் பலம், அந்தஸ்து பலம், அதிகார பலம் எல்லாமே இருக்கும். எதற்கும் அவங்க ஜெபம் பண்ண தேவையில்லை, எல்லாமே இருக்கும். அதை அவங்க பயன்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த ராஜா ஒரு வித்தியாசமானவர். இந்த தாவீது தன்னுடைய வீடும் தன்னுடைய சந்ததிகளும் தலைமுறை தலைமுறையாக நிற்க வேண்டும் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் என் கூடாரத்திற்கு வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று விரும்பினது மாத்திரமல்ல, அதற்காகவே தன்னுடைய வீட்டில் நடு மையத்தில் நின்று அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக நிற்கும்படிக்கு. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வீடு நிற்காமல் போய்விடுகிறது. ஒரு தலைமுறை நல்லா வாழ்கிறாங்க, அடுத்த தலைமுறை அட்ரஸ் இல்லாமலே போய் விடுகிறார்கள். இல்லைன்னா 2வது தலைமுறை ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும், 3வது தலைமுறை ஒன்றுமே இல்லாமல் போய்விடுகிறார்கள். ஆனால் இந்த தாவீது எல்லாவற்றையும் அறிந்தவனாக அவன் சொல்லுகிறான், என்றென்றைக்கும்
எங்கள் வீடும் என் குடும்பமும் என் சந்ததியும் நிற்கணும் ஆண்டவரே, அதற்காக உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் முழு மனதோடு கர்த்தர்ட்ட கேட்குறான். முழு மனதோடு கர்த்தர்ட்ட கேட்ட உடனே கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை தலைமுறை ஆசீர்வதித்தார் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 21 தலைமுறைகளுக்கு மேலாக இந்த தாவீதினுடைய பிள்ளைகள் சிங்காசனத்தில் உட்காரும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை தலைமுறை சொல்லுங்க? 21 தலைமுறைக்கு மேலே அவனுடைய பிள்ளைகள் அதற்கப்புறம் எல்லாரையுமே ஆண்டவர் இந்த ஜபம்தான். இந்த ஜபம் இன்றைக்கு இது ஒரு வீடு, ஜப வீடு. இது தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயமும் கர்த்தருக்கு முன்னாடி நிற்க வேண்டும். இயேசு ஒரு நாள் திரும்ப ஆலயத்தை சபைக்காகவே சபை எடுத்துக்கொள்ளும்படி அவர் வரும் பொழுது இந்த சபை அவருடைய மத்திய ஆகாயத்தில் போய் நிற்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? கைத்தட்டி ஒரு அலையில சொல்லுங்க. தேவனுடைய வருகையில எதிர்கொண்டு போகணும். அதுதான் நம்முடைய வாஞ்சை, விருப்பம். நம்ம வீடு மாத்திரம் அல்ல, சபையாகிய வீடும் அவருக்கு முன்னாடி நிற்கணும். தேவனுடைய சபை தேவன் கட்டி வருகிறார். அதுபோல தேவ பிள்ளைகளுடைய வீட்டையும் கர்த்தரே கட்டுவார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகளின் பிரயாசம் விருதா. நம்ம ஆண்டவர் நல்ல பில்டர். ரெண்டாவது, நம்முடைய ஆண்டவர் நல்ல ப்ரொடக்டர், அதாவது பாதுகாக்கிறவர். மூன்றாவது எக்ஸ்பெண்டர், அவர் விரிவாக்கம் செய்கிறவர். முதல்ல கட்டுகிறவர், அப்புறம் பாதுகாக்கிறவர், மூன்றாவது என்ன செய்கிறவர்? விரிவாக்கம் செய்கிறவர். அவர் தான் கட்டுவார் குடும்பங்களை. ஆண்டவர் நமக்கு நம்முடைய தலைமுறைகளின் கட்டுகிறவர் கர்த்தர். ரெண்டாவது என்ன செய்வார் என்றால் நல்ல பாதுகாப்பை கொடுப்பார். தேவ பாதுகாப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவரே பாதுகாப்பார் நின்று. நான் உனக்கு கேடகம் அப்படின்னார். நானே உனக்கு கேடகம் அப்படின்னார். அவரே நின்று பாதுகாப்பார். அப்புறம் வேலியை போட்டு பாதுகாப்பார். யோபுவை வேலியை போட்டு பாதுகாத்தார். மூன்றாவது அக்கினி மதிலாக அவர் பாதுகாப்பார். அக்கினி மதிலை எழுப்பி பாதுகாப்பார். நாலாவது தூதர்களை கொண்டு கர்த்தர் பாதுகாப்பார். தூதர்களை கொண்டு. ஐந்தாவது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், ஓ ஸ்தோத்திரம், அவரும் அவருடைய சேனைகளின் பரலோகத்தின் சேனைகள் அவ்வளோ பேரையும் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து ஆண்டவர் என்ன செய்வார்னா தம் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவார். இப்படி அவருடைய பாதுகாப்பை குறித்து நிறைய நமக்கு பல அடுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களை ஒருவரும் ஒன்றும் தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இல்லை, உங்களை ஒருத்தரும் டச் பண்ண முடியாது. மந்திரவாதமோ பில்லி சூனியமோ மரணங்களோ உங்களை ஸ்தோத்திர நாச மோசங்களோ ஏதோ ஒரு ஏவலோ பிசாசோ உங்களை டச் பண்ண முடியாது. பல அடுக்கு போட்டிருப்பார் ஆண்டவர் பாதுகாப்பு. இந்த பல அடுக்கையும் தாண்டி வருவதுக்குள்ளே பிசாசு நினைப்பான், அப்பா இதுக்குள்ளே என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. அவன் சொல்லுவான், அக்கினி சுற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படிமா. கைத்தட்டி கத்திர தோத்திரம் பண்ணுங்க. அக்கினி மதிலாக, ஹல்லேலூயா, அக்கினி மதிலாக தேவன் நம்மை பாதுகாப்பா. அக்கினி மதில் நீரே என் ஆறுதல் மலை நீரே. ஒரு வீடு தேவனுக்கு முன்னாடி நிற்கணும்னா தாவீதை போல ஒரு ஜெபம் பல தலைமுறைகள் நின்றது. இந்த ஜெபத்தில் அவ்வளவு பயங்கர அர்த்தங்கள் இருக்கிறது. அப்போது ஆண்டவர் ஒரு வீட்டை பிளஸ் பண்ணணும்னா எது இருக்கணும் எது இருக்கக்கூடாது. முதல்ல இருக்கக்கூடாத 7 காரியத்தை நான் உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன். இருக்கக்கூடாத 7 காரியம். ஒரு வீட்டில் எதெல்லாம் இருக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் பல காரியத்தை சொல்வீங்க, எதெல்லாம் இருக்கணும். ஆனால் இருக்கக்கூடாத ஒரு 7 காரியம் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் வீடு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா அந்த 7 காரியத்தை அவாய்ட் பண்ணுங்கள். நம்பர் 1, உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 25-26. உபாகமத்தின் புஸ்தகம், The book of Deuteronomy chapter 7 verse number 25 and 26.
ம் 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 அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை நீ என்றும் வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்துக்குள்ளானது. ஓகே, இந்த வசனத்தில் சொல்லப்படுது பாருங்க, 25வது வசனம், உபாகமம் 7:25 மறுபடி வாசிங்க. அவர்கள் தேவர்களை அக்கினியால் சுட்டரிக்க கடவாய். நீ அவைகளால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. ஒரு தேவனுக்கு முன்னாடி உங்க வீடு நிக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும், பல தலைமுறையாக என் கூடார நிற்கணும்னு விரும்புகிற ஆட்கள் தேவன் இவைகளை அனுமதிக்க கூடாதுன்னு சொல்கிற. இவைகள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாதுன்னா, விக்கிரகங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. எது இருக்கக்கூடாது? விக்கிரகங்கள். ஆண்டவருடைய ஸ்தானத்தை எவைகளெல்லாம் பிடித்திருக்கிறதோ அவைகள் இருக்கக்கூடாது. அவைகள் இருக்குமானால் அந்த வீட்டில் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக என்ன இறங்கி வருகிறதா? சாபங்கள் இருக்கிறதாம். ஆகவே அருமையானவர்களே, உங்கள் வீடை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு அவர் விரும்புகிறார். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவங்களுக்கு யாராவது சிலை செய்வார்களா? உயிரோடு இருக்கிற ஆளுக்கு யாராவது சிலை செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. செத்து போய் அதுக்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்க? சிலை செய்வாங்க. நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அதனால தான் அவருக்கு என்ன இல்லை? உருவமே இல்லை, அவருக்கு சிலையே இல்லை. அவர் சொல்கிறார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் ரொம்ப அருவருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் ஸ்தானத்தை வேற யாருக்கும் கொடுக்க விரும்ப மாட்டார். அவரை தான், நான் என் மகிமையை வேறு ஒருவருக்கு கொடேன். அவருடைய மகிமையை வேற எதுக்காவது கொடுத்தாச்சு அப்படின்னா, ஒரு நபருக்கோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கோ தெய்வத்தினுடைய ஸ்தானத்தை கொடுத்தாச்சு அப்படின்னா, அவைகள் என்ன ஆகும் அப்படின்னா, அவைகளுக்கும் டேஞ்சர், அதை வைத்து கொண்டிருக்கிற நமக்கும் அது டேஞ்சர் ஆயிரும். அதான் ரோமர் 1 சொல்லப்படுகிறது. ரோமர் 1:23 அது பல விளைவுகளை ஏற்படுத்துமா, பல விளைவுகள். ரோமர் 1:23 நீங்கள் வாசித்து பார்த்தால், அவைகளை ஸ்தோத்திர பின்பற்றி அவைகளே படி செய்தால் இச்சை ரோகங்களுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விடுவாராம். தவறானவைகளை செய்யும்படி அவர்களை என்ன செய்வார்? ஆண்டவர் பாவங்களுக்கு ஒப்பு கொடுத்து விடுவாராம். பழைய ஏற்பாட்டில் ராகேல் என்று ஒருத்தி இருந்தா. அப்பா கும்பிட்ட சாமியை எப்பொழுதும் எதுக்குள்ளே வச்சுக்கிட்டா? ஆமாம், அவள் கூடையே வச்சுக்கிட்டா. கடைசியில் பார்த்தா அவளுக்கு ரொம்ப டேஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ இடையிலேயே பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டான். விக்கிரக ஆராதனை, விக்கிரகம் என்பது தேவனுக்கு அருவருப்பு. அதனால தான் நமக்கும் ஒரு அருவருப்பு. நாம் இதை ஏன் ஆண்டவருக்கு ஒரு விக்கிரகமாக செய்து நாம் ஏன் வணங்கலை அப்படின்னா, அவர் உயிரோடு இருக்கிறார். இப்போ உங்கள் வீடுகளிலே ஏதாவது, நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் எந்த சிலையும் இல்லை பாஸ்டர், விக்கிரகம் என்பது பொருளாசை ஒரு விக்கிரகம். உங்களுக்கு தெரியுமா? பொருளாசை ஒரு விக்கிரகம். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கறதுக்கு பதில் நீங்கள் செல்ஃபோனுக்கு கொடுத்தாலும் செல்ஃபோன் ஒரு விக்கிரகம். ஆண்டவருடைய ஸ்தானத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்திருந்தா பிள்ளைகள் ஒரு விக்கிரகம். காலையிலேயே ஜெபம் பண்ணாமல் பைபிள் வாசிக்காமல் நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் உங்களுக்கு ஒரு விக்கிரகம். நீங்கள் நினைப்பீங்க ஏதோ ஒரு சிலையைத்தான் நான் கும்பிடலையே அப்படின்ட்டு. இல்லை, எது விக்கிரகம் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், அவருடைய ஸ்தானத்தை பறிக்கிற எதுவாக இருந்தாலும் சரி. அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கூட கூடையாக கொடுக்கப்படும். முதலாவது கர்த்தருடைய ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை நிறைய காரியங்கள் எட்டி பிடிக்க நினைக்கும். உங்கள் வேலை, உங்கள் தொழில், செய்கிற தொழிலே தெய்வம் அல்ல. நமக்கு ஒரு தெய்வம் தொழிலை தந்திருக்கிறார், அவர் தான் தெய்வம். நீங்கள் யாரும் செய்கிற தொழில் தெய்வம் நினச்சி என்ன செய்யப்படாது? தொழிலை தெய்வமாக வணங்குற ஆட்கள் அல்ல. இயேசுவே நமக்கு தெய்வம்.
இப்போ விக்கிரகங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. ரெண்டாவது என்ன இருக்கக்கூடாது? யோபு 11:14. யோபுவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 14வது வசனம். யோபு 11:14 என்ன சொல்லப்படுகிறது? எது இருக்கக்கூடாது? The book of Job chapter 11 verse number 14. உம்முடைய கையிலே ஆ அக்கிரமம் இருந்தால், உம்முடைய கைகளில் அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் உம்முடைய கூடாரங்களில் வாசமாய் இருக்க ஒட்டாதிரும். அநியாயம் இருக்கக்கூடாது கூடாரத்தில். முதல்ல விக்கிரகம் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய ஸ்தானத்தை எடுக்கிற எதுவுமே என்ன செய்யக்கூடாது? அது விக்கிரகம், அது இருக்கக்கூடாது. ரெண்டாவது அநியாயம் இருக்கக்கூடாது கூடாரத்தில். உங்கள் வீடு ரொம்ப நாள் நிற்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் வீட்டுக்கு வரணும் பாஸ்டர் அப்படின்னு விரும்புகிற ஆட்கள், வேதம் நமக்கு சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், அநியாயமான முறையில் வருகிற பொருட்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. அநியாயமான பொருட்கள். உங்களுக்கு அநியாயமான பொருட்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்படி அநியாயமாக நம்ம வீட்டுக்கு வந்தது என்று தெரியும். அவைகள் உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்கள் கூடாரத்தில் தேவ ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அதான் யோபு புஸ்தகத்தில் யோபு மூலமாக ஆவியானவர் நமக்கு அந்த புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். உம்முடைய கூடாரம் நல்லா இருக்கணும்னா அநியாயத்தை நீ என்ன செய்யும்? புறக்கணியும். அநியாயத்தை தள்ளிவிடும். அநியாயம் வேண்டாம். அநியாயமாய் வர்ற பொருள். சகையை வீட்டில் இயேசு வந்த உடனே சகைவுக்குள்ள அந்த உணர்வு வருது. அநியாயமாய் வட்டியை வாங்கி நான் என் வீட்டிலே பொருளை என்ன செய்திருக்கிறேன்? பணத்தை சம்பாத்தியம் பண்ணி வைத்து விட்டேன். ஆண்டவரே, இனி அதை நாளத்தனையாக நான் என்ன செய்கிறேன்? திரும்ப கொடுங்க. அதான் ஒரு மனம் திரும்புதல். ரிப்பன்ட் யுவர் ஹார்ட். ஒரு மனம் திரும்பின இருதயம். தேவ பிள்ளையின் அழகே, தேவ பிள்ளையினுடைய வீட்டின் அழகே என்னன்னா, அநியாயமாய் வந்தவைகள் எவைகளோ. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பொருள் யார் வீட்டில் கட்டாயம் இருக்கும்? சொல்லுங்கள். அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஆட்களுடைய வீட்டில் இருக்கும். அப்படி தானே? அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற ஆட்கள், நீங்கள் நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள பொருட்கள் பயன்படுத்துகிறத குறித்து, வீடுகளில் பயன்படுத்துகிறத குறித்து நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கும். அதுவும் இந்த சத்துணவு டீச்சர் இருக்குதே, அது கொடுமையான ஒரு காரியமாக இருக்கும். ஆமாம், எங்கள் ஊரில் ஒரு சத்துணவு டீச்சர் இருந்தால், அந்த டீச்சர் எப்படின்னா, அவ்வளோ சத்துணவு மாவும் யார் வீட்டில் தான் இருக்கும்? அவங்க வீட்டில். முட்டை கிட்ட எல்லாம் அங்கே தான் இருக்கும். கடைசியில் பார்த்து அந்த வீடை இப்போ ஆள் அட்ரஸே தெரியாமல் போச்சு. அக்கா, சத்துணவு டீச்சர்ஸ் நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க, நீங்களாம் நல்ல ஆட்கள். தோத்தர். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில நேரத்தில் சில அநியாயமான பொருட்கள் நம்ம வீடுகளில். இந்த சகையை வீட்டில் இருந்தபோது அவன் வேண்டாம் அப்படின்றான். பரிதானம் வந்து கூடாரத்தை அழித்து விடுமா. யோபு 15:34. பரிதானம், லஞ்சம் பொருட்கள். ஆகான் என்ன செய்தான் என்றால், எரிகோவின் பொருட்களை ஒன்றும் எடுக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்தோம். இவன் நல்ல விலை உயர்ந்த பாபிலோனிய சால்வையும் வெள்ளி பாலத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து அவன் கூடாரத்தின் நடுவில் புதைச்சி வச்சுட்டான். ஆண்டவர் கொண்டு வரப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இவன் உள்ளே கொண்டு புதைச்சி வச்ச உடனே நடந்த காரியம், வீடு நிற்கலை. கூடாரத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டு பொருட்களோட அவன் குடும்பம் அவ்வளவு என்ன செஞ்சிச்சு? போயிடுச்சு. அநியாயமாய் வருகிற எந்த காரியமும், தேவ பிள்ளைகள் கவனமாக இருங்க. உங்கள் கூடாரம் நிற்கணும். உங்கள் வீடை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். சபையாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, அது வீடாக இருந்தாலும் சரி, எதுவுமே தேவனுக்கு முன்னாடி நிற்கணும்னா இவைகள் இருக்கக்கூடாது. மூன்றாவது எது இருக்கக்கூடாது? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 31 வரைக்கும் வாசிங்க. இந்த புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 27 to 31 வாசிங்க. அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து,
அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளார் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போகையில் சிறிய ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். போதும். இங்க வாசிக்கிறோம், ஏரோதின் அரண்மனையில் இங்க தேசாதிபதி அரண்மனையில் கொண்டு போய் இயேசுவை பரியாசம் பண்றாங்க. பரியாசம். அரண்மனை என்பது வீடு, கூடாரம், பேலஸ். நம்ம வீடையும் ஒரு பேலஸ் தான், நம்ம கூடாரமும் ஒரு பேலஸ் தான். இங்கு அரண்மனையில் இயேசுவை பரியாசம் பண்ணுகிறார்கள், அடிக்கிறார்கள், துப்புகிறார்கள், அவரை ரொம்ப துன்புறுத்துகிறார்கள். பரியாசம் ஒரு கூடாரத்தில் இருக்குமானால் தேவ ஆசீர்வாதம் அந்த கூடாரத்தில் நிற்காது. தேவ ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமானால் பரியாசம் இருக்கக்கூடாது. இயேசுவை இந்த அரண்மனை பரியாசம் பண்ணுது பாருங்க. அதில் எப்படி எல்லாம் பரியாசம் பண்ணினார்கள் என்பதை அழகா மத்தேயு அழகா அந்த சுவிசேஷத்தில் எழுதுகிறார். அவருக்கு முன்னாடி அந்த 29ஆம் வசனத்தில் யூதருடைய ராஜாவே வாழ்க என்று முழங்கால் படிட்டு அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் என்ன செய்தார்களாம்? துப்பி கோலை எடுத்து அவரை அடித்து சிரசிலை அடித்து அவரை பரியாசம் பண்ணி மேலங்கியை கலற்றி இப்படியெல்லாம் பண்ணி பரியாசம். ஒரு கூடாரம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் பரியாசம். எவரையும் நீங்கள் பரியாசம் பண்ணாதீர்கள், மற்றவர்களை பரியாசம் பண்ணாதீங்க. இஸ்மவேல் ஏன் வீட்டில் இருக்க முடியாமல் இருக்க காரணம் என்ன? ஆபிரகாமுக்கு பிறந்தவன் தான், வீட்டில் இருக்க முடியலை. ஈசாக்கை அவன் பரியாசம் பண்ணினதினால் ஆபிரகாம் இஸ்மவேலையும் அவனுடைய தாய் ஆகாரையும் துரத்தி விடுகிறான். ஆண்டவரை அளவு பண்ணுவார் பாருங்க. ஆதியாகமம் 21:9 ஆண்டவரே சொல்வார், நீ ஆகாரை என்ன செஞ்சிரு, அனுப்பிவிடுன்னு சொல்வார். ஈவு இரக்கம் இல்லாதது போல இருக்கும். ஆனால் அதனுடைய உள் அர்த்தம் என்னன்னா, இஸ்மவேல் ஈசாக்க பரியாசம் பண்ணிக்கிட்டே இருப்பான். பரியாசம் ஒரு மனிதனுடைய கூடாரத்தை என்ன செஞ்சிரும்னா ஆசீர்வாதத்தை தடுத்து விடும். நீங்க ஒரு நாள் இயேசுவை பரியாசம் பண்ணாதீங்க, மற்றவர்களை பரியாசம் பண்ணாதீங்க. உங்க கூடாரத்தில் மற்றவர்கள் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு மனிதனையும் அவர் தம்முடைய சாயலை போல படைச்சிருக்கிறார். எந்த மனிதனையும் நீங்கள் பரியாசம் பண்ணாதீர்கள். பரியாசம் பண்ணினால் நமக்குத்தான் நஷ்டம், நம்முடைய கூடாரத்துக்கு நஷ்டம். நாலாவது காரியம் வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 2 Kings chapter 20. அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்றான். அதற்கு எசேக்கியா வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள். இங்கு ஒரு எசேக்கியாவின் வீடு, கூடாரம், அரண்மனை பாதிப்புக்குள்ளாக போகிறதுக்கு காரணம் அவன் கூடாரத்தில் இருக்கிறவைகளை, சொல்லக்கூடாதவைகளை, காமிக்கக்கூடாதவைகளை காண்பித்ததுனால அந்த கூடாரத்துக்கு நஷ்டம் வந்தது. கூடாரத்தில் இருக்கக்கூடாத 4வது காரியம் என்னன்னா, ரகசியத்தையும் காண்பிக்கக்கூடாததையும் பேசக்கூடாததையும் பேசிடக்கூடாது, சொல்லிவிடக்கூடாது. ரகசியத்தை சொல்லக்கூடாது, காண்பிக்கக்கூடாததை காண்பிக்கிறக்கூடாது. காண்பிக்கக்கூடாது என்று சில காரியங்கள் இருக்கும். எசேக்கியா இந்த பாபிலோன் ராஜாவினுடைய ஆட்களை நம்பி, அனுப்பிவிட்ட ஆட்களை நம்பி என்ன செய்கிறான்? எல்லாத்தையும் திறந்து காமிக்கிறான். எல்லாவற்றையும் திறந்து காண்பித்த உடனே நடந்த காரியம் என்ன அப்படின்னா, ஒரு காலம் வருது, எவன் பார்த்தானோ அவனே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறான். நல்ல கவனிங்க, உங்களுக்குன்னு ரகசியம் இருக்கும், கணவன் மனைவிக்குன்னு ஒரு ரகசியம் இருக்கும், உங்கள் கூடாரத்தில் சில ரகசியம் இருக்கும். கர்த்தரின் ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது. யோபுல வாசிக்கிறோம். கர்த்தர் சில காரியத்தை சொல்லணும்னு சொல்லுவார், சில காரியத்தை சொல்லக்கூடாது, நீ மறைக்கணும் பாரு.
எசேக்கியா எதிரி வந்த உடனே அவன் இவனை விசாரிக்க தான் வந்தான். நல்லா இருக்கீங்களா ராஜாவே, கிங் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டு வரான். இவன் உடம்பு சரியில்லாமல் இருந்தான். இவன் சரீரத்தில் சுகவீனமாக இருந்தபோது ஒரு அற்புதமான சுகத்தை ஆண்டவர் கொடுத்து 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தது பெரிய டேஞ்சர் ஆகி போச்சு. எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டார்? ஆள் திறந்து காமிக்கிறார். எங்கள் வீடை பாருங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்கள், அணு ஆயுதங்கள் எல்லாம் திறந்து காமிக்கிறார். இன்றைக்கி நாடுகள் பாருங்கள், எந்த அணு ஆயுதத்தையும் காட்டாது. இந்தியாவே பாருங்களேன், நீங்கள் மிலிட்ரி ஏர்ஃபோர்ஸ் தஞ்சாவூரில் இருக்குது, உள்ளே ஒரு குஞ்சு கூட போக முடியாது. ஸ்டான்லி பிரதர் மிலிட்ரியில் ஒர்க் பண்ண ஆள், அவங்களுக்கு தெரியும். இந்த டிபார்ட்மெண்ட் ஆட்கள் மட்டும்தான் உள்ளே போயிட்டு என்ன செய்யலாம், வெளியே வரலாம். நான் சில வீடுகளை ஏர்ஃபோர்ஸில் இருந்து எனக்கு பிலீவராக வந்தாங்க. அப்போது ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆட்களை வீடுகளை சந்திக்கிறதுக்கு அவங்க கேட்லேயே என்னுடைய ஆதார் கார்டு, என்னுடைய ஐடென்டி கார்டு, எங்கள் பாஸ்டர் வர்றாங்க, அவங்க கார் நம்பர் எல்லாத்தையும் வைக்கணும். 2 வீலரில் போனால் ஹெல்மெட்டை மாட்டிக்கிடணும், இல்லை நாட் அலவுடு. அப்புறம் அவங்க கேட்டில் வந்து நிற்பாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. அப்படியே கொண்டாந்து என்ன செய்வாங்க, கேட்டில் கொண்டாந்து அப்புறம் பெர்மிஷன் கேட்டு கொண்டாந்து வெளியில் விடுவாங்க. பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நாடுகள் ரகசியத்தை சொல்ல, அதுபோல் வீட்லேயும் சில ரகசியத்தை என்ன செய்யக்கூடாது, வெளியில் விடக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ரகசியம் இருக்கும், உங்கள் கூடாரத்துக்கு. இவன் அந்த அரண்மனையில் ரகசியத்தை சொல்லிடுவான். காண்பிக்கக்கூடாததை காண்பிச்சிருவான். எல்லாரையும் நம்பக்கூடாது. உங்கள் கூடாரம் தரித்திரப்பட்டு போகிறதுக்கு காரணம் எல்லாரையும் நம்புறதுனால. உங்கள் வீட்டில் ஏன் குறைகள், ஏன் உங்கள் வீடு, உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் இருக்கிறது? மறைக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. அவைகளை மறைத்து உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் மாத்திரம் தெரியக்கூடிய சில காரியங்கள் உண்டு. 4 காரியம் சொல்லியிருக்கிறேன். என்னெல்லாம்? கூடாரத்தில் இருக்கக்கூடாத 4 காரியம். நம்பர் 1 விக்கிரகம், நம்பர் 2 அநியாயம் பரியாசம், நம்பர் 4 ரகசியம், 5வது ஆதியாகமம் 9:21. 9:21. The book of Genesis chapter 9 verse number 21. அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலக படுத்திருந்தான். நல்ல கவனிங்க. கூடாரத்தில் ஐயா நோவா நல்ல திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு வீட்டில் எப்படி படுத்து கிடக்கிறாராம்? நல்ல கவனிங்க. செய்யக்கூடாத ஒரு செயல் மதுபானம் என்பது களியாட்டுகள் ஒரு கூடாரத்தில் இருக்கக்கூடாது. களியாட்டுகள். இங்கே வாசிக்கிறோம், நோவா நல்லா தான் இருந்தார். ஆனால் வயோதிப காலத்தில் பாருங்கள், ரொம்ப ஓவராக திராட்சை ரசத்தை குடித்த உடனே அது என்ன ஆயிடுது, ஒரு மயக்கம் வந்துடுது. தமிழ்நாடே மயக்கத்தில் தான் இருக்குது சார். தமிழ்நாடே என்ன செய்யுது? நல்ல வேளை நம்ம வேறு மயக்கத்தில் இருக்கிறோம், அதுக்காக கர்த்தருக்கு தோத்துறோம். இன்னும் சிலர் வேறு மயக்கத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. ஒரு இமேஜினேஷன் அப்படின்ட்டு அப்படியே கற்பனையில் மறந்து. இங்கே பார்க்குறோம் நோவா அவர் பாட்டுக்கு. அந்த குடிகாரர்கள் பாருங்கள், குடிக்கிற வரைக்கும் குடிக்க மாட்டேன் உன் தலையில் அடிக்க சத்தியமாக, உங்கள் அம்மா சத்தியம், பிள்ளை சத்தியம், எல்லா சத்தியமும் சொல்லும். அப்புறம் குடிச்சிட்டு வந்துட்டு இப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் காலையில் சொல்லுவாங்க, ஐயோ நான் என்ன செய்ய மாட்டேன். குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படிப்பா. நோவா வயதான காலத்தில், ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தார். இவர் குடிச்சிட்டு படுக்க, கடைசியில் 3 பிள்ளைகளில் ஒருத்தன் காம் வந்து என்ன செய்கிறான், வந்து பார்த்துட்டு 2 பேர்கிட்ட போய் என்ன செய்கிறான் சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் ஒரு போர்வை எடுத்து கொண்டு வந்து பின்னாடியே வந்து அப்பா நிர்வாணத்தை பார்க்கக்கூடாதுன்னு அப்படியே கொண்டு வந்து மறைப்பார்கள், மூடுவாங்க. ஆனால் அப்பா தெளிந்த உடனே என்ன செய்வாருன்னா, இதெல்லாம் கேள்விப்பட்டு யாரை சபிப்பார்? இது தேவையா? களியாட்டு தானே பிள்ளைக்கு சாபத்தை கொண்டு வந்தது. நாம் சில நேரத்தில் டிவி மூலமாக, செல்ஃபோன் மூலமாக நாமே நம்முடைய காரியங்களுக்காக, சுகபோகத்துக்காக நாம் சில காரியங்களை விரும்பி செய்கிறதுனால நம்முடைய பிள்ளைகள் வரைக்கும் சாபத்தை தேடி வைத்து விடுகிறோம். களியாட்டுகள் ஒரு குடும்பத்துக்கு பயங்கர சாபம்.
எஸ்தரில் ஒரு அரண்மனையில் 6 மாதம் குடிச்சு குடிகார கும்பல் கொண்டாடிட்டு இருக்கோம் 6 மாதம். கடைசியில் பார்த்தா கட்டின மனைவியை எல்லாரும் முன்னாடியும் காட்டணும்னு சொல்லுவான். சொல்வா வஸ்தி சொல்வான், நான் என்ன செய்ய மாட்டேன். அகாஸ்வேரு ராஜாவுடைய மனைவி சொல்வான், நான் வரமாட்டேன். இங்கே கடைசியில் குடும்பம் 2 உடைஞ்சிரும். வேற ஒருத்திய தேடி வரும்போது தான் யாரை தேடுவாங்க? எஸ்தர் நியமிக்கப்படும். 6 மாதம் குடியில் தான் அந்த குடும்பம் உடைஞ்சது. களியாட்டுகள், சில நேரத்தில் சில இன்பங்களை உண்டு பண்ணுகிற சில பொருட்கள், சில காரியங்கள், சில இந்த களியாட்டு பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது அனித்தியமானது. அதனால தான் நாம் மதுபான வெறி கொள்ளாமல் எதில் அனலாக இருக்கணும்? ஆவிலானலா. பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்கள். நமக்கு டிவியில் நாடகம் பார்க்குறதோ சினிமா பார்க்குறதோ இதெல்லாம் களியாட்டாக நம்ம நினைப்போம். இதெல்லாம் நம்ம வீடுகளில் தாராளம் போட்டு ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திராண்டவரேன்னு சொல்ல மாட்டோம். யாராவது ஒரு இதை போட்டுட்டு ஸ்தோத்திரம் அலேலியா ஸ்தோத்திரம் அலேலியான்றேலா தெரியாமல் ஒளிஞ்சு கடந்து பாஸ்டர் வாராடுறா ரிமோட்டை என்ன செய்யி ஆசீர்வாதம் டிவிக்கும் ஏஞ்சல் டிவிக்கும் மாத்துடா. ரிமோட்டை மாறும், டக்கு 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 மாறும். பாஸ்டருக்கு ஏற்கனவே தெரியும், தெரியாதது போல இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். களியாட்டுகள் விளையாடக்கூடிய காலம் அல்ல. நம்முடைய கூடாரத்தில் கர்த்தர் உலாவுகிற இடம். இஸ்ரவேலின் பாளையம் எங்கிலும் சுத்தமாக கடவுது. அதனால தான் நாம் கிரிக்கெட் பிடிக்க தான் செய்யும். அதுக்காக கிரிக்கெட் பைத்தியமாக கிடையாது. உண்மையா இல்லையா? சிலர் கிரிக்கெட்டு பார்க்காம என்ன செய்ய மாட்டாங்க, அதுக்குன்னே லீவு போட்டுவிட்டு அதுக்குன்னே எல்லாத்தையும் ஒரு விளையாட்டு ஒரு காரியம் அப்படின்னா அதுக்குன்னே லீவு போடுவோம். அப்படியா இல்லை, ஊழியத்துக்கு லீவு போடுவோம். ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு அல்ல சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. களியாட்டுகள் நம்ம கூடாரத்தில் இருக்கக்கூடாது சார். 6வது ஆதியாகமம் 18:2. ஆதியாகமம் 18:2 என்ன சொல்லப்படுகிறது? எது இருக்கக்கூடாது? 6வது வாசிங்க. கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு, நல்ல கவனிங்க, ஆபிரகாம் தன் கூடார வாசல்ல தூரத்திலிருந்து வர்றதான 3 பேரை என்ன செய்கிறான்னா எதிர்கொண்டு ஓடி. எத்தனை பேர் அதில் எழுதப்பட்டிருக்குது? 3 புருஷர்கள். அதில் ஒருவர் தேவன் இயேசு, 2 ஏஞ்சல்ஸ், 3 பேரையும் ஓடி அங்கங்க தெரு ஒரு ஓரத்தில் இருக்குது. கூடாரத்தில் காற்று வாங்கிறதுக்காக ஆச்சி ஐயரும் கூடாரத்தின் திண்ணையில் என்ன செஞ்சுருக்கிறாங்க? உட்கார்ந்துருக்காங்க. அங்கே இயேசுநாதர் வந்த உடனே ஓடுறான். எத்தனை வயதுன்னு நினைக்கிறீங்க? இந்த தாத்தாவுக்கு எத்தனை வயதுன்னு நினைக்கிறீங்க? அழைக்கும் பொழுது 75 வயசு. இப்போ ஒரு 90 வயசுக்கிட்ட என்ன செய்யும்? கண்டிப்பாக 90 வயசு தாத்தா ஓடுறாரு. நம்ம தான் பாஸ்டரை கண்டால் தான் ஒழிகிறோமே. பிறகு எங்கே இயேசுநாதரை கண்டு ஓடி வர்றது? அப்படித்தானே. யாராவது ஒரு ஆளை கண்டா ஆஹா வர்றாரா அங்கிட்டு போடா, இங்கிட்டு போயிடுறா, அப்படி போயிரு, இப்படி போயிரு. இவன் ஓடுறான். ஏனென்றால் என் கூடாரத்திற்கு என் ஆண்டவர் வர வேண்டும். இதில் என்ன தெரியுதுன்னா, இந்த ஆபிரகாமுக்கு ஒரு தாழ்மை குணம், பெருமை கிடையாது. ஒரு கூடாரத்தில் இருக்கக்கூடாத 6வது காரியம் பெருமை ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமானால், கூடாரத்தில் இருக்குமானால் அந்த கூடாரம் நிற்காது. உங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்த முடியுமோ உங்கள் கூடாரத்தில் தாழ்த்துங்க. கிருபை இல்லாமல் என் கூடாரத்தை ஓட்ட முடியாதப்பா, என் வீட்டை ஓட்ட முடியாது, நான் இன்னும் என்ன தாழ்த்துறேன். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். கிருபை தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ உங்களை தாழ்த்துங்க. பெருமை வேண்டாம். சிலருக்கு பணத்தை குறித்த ஒரு பெருமை, அறிவை குறித்த பெருமை, அந்தஸ்தை குறித்த ஒரு பெருமை, குடும்பத்தை குறித்த ஒரு பெருமை இருக்கும். இதெல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி எடுபடாது.
எத்தனையோ பேர் விழுந்து போனதுக்கு காரணம் பெருமை தான். உங்களை எந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தினாலும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் ஜான் ராஜாவே தான் இருப்பேன். நீங்கள் உங்கள் பேரை சொல்லணும், நான் வேறு மாதிரி மாற மாட்டேன். எவ்வளோ வந்தான பணம், எவ்வளோ உயர்வு வந்தான, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் செல்லும் ஒரு நாள் நல்லது. என் ஆகாமிய கூடாரத்தில் நான் வாசம் பண்ணுவதை பார்க்கலும் என் தேவனுடைய வாசற்படியவே நான் தெரிந்து கொள்ளுவேன். இவ்வளோ தாழ்மையோடு சொல்கிறான் பாருங்க. என்ன வேலை கொடுத்தாலும் 1000 நாள் எல்லா ஊரில் எங்கே இருந்தாலும் சரி, ஒரு நாள் எனக்கு சர்ச்சில் வந்து உட்கார்ற அந்த நாள், அந்த நேரம் தாயா எனக்கு உயர்ந்தது, எனக்கு சிறந்தது. அது தாயா எனக்கு கிருபை கிடைக்கிற இடம். உங்களை தாழ்த்துங்க. ஏழாவது சங்கீதம் 106:25. 106:25 என்ன சொல்லுகிறது? 106:25 கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். கூடாரத்தில் முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. 7வது, ஒரு கூடாரம் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணும், என் வீடு நிற்கணும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஆட்களுக்கு ஆண்டோடைய வசனம் சொல்லுது, உங்கள் கூடாரத்தில் முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக ஸ்தோத்திரம் அதிகமாக இருக்கணும். நீதிமானுடைய கூடாரத்தில் என்ன உண்டாயிருக்கும்? முறுமுறுப்பு இருக்காது, அங்கே கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். கர்த்தர் இன்னைக்கு கஞ்சி ஊறுகாய் தான் தந்தாரா, ஸ்தோத்திரம் பண்ணி குடிப்பாங்க. இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுக்க முடியலையா, தோத்திரம் பண்ணி இருக்கிறத தோத்திரம் பண்ணி கட்டுவாங்க. ஒரு சின்ன வேலை, ஒரு 10,000 ரூபா மாதம் சம்பளம், அதை கையில் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணி அதில் தசம பாகத்தை எடுத்து அதில் ஆண்டவருக்கு காணிக்கையை கொடுத்து அதில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைக்காக ஆண்டவரை கையில் எடுத்து, ஆண்டவர் நீர் தந்த பணம்ப்பா, நீர் தந்த பணம், தோத்திரம் பண்ணி இருக்கிறதுல திருப்தி அடைந்து முறுமுறுக்க மாட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? முறுமுறுப்பு தான். எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு வந்த ஆட்கள் முறுமுறுத்தே ஆண்டவரை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அங்கே கானானுக்குள்ளே போக விடாதபடிக்கு ஆண்டவரை அல்ல, இவர்கள் கானானுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு ஆண்டவர் அவர்களை வழியிலேயே என்ன செய்தார்? முதல் தலைமுறையை காலி பண்ணிட்டார். அவ்வளோ பேர், 2 பேர் தான் உள்ளே போகிறாங்க. 2 பேர் தான். காலேப்பு யோசுவா மட்டும்தான் உள்ளே போகிறாங்க. ஏன்னா 2 பேர் விசுவாசத்தை பேசுகிறவங்க, முறுமுறுக்க மாட்டாங்க. உங்கள் வீட்டில் தகாத பேச்சுகள் இருக்கக்கூடாது. தகாத பேச்சு, 7வது தகாத பேச்சுன்னு போடுங்க. முறுமுறுப்புன்றதை விட தகாத பேச்சுகள். சில நேரத்தில் பாருங்கள், பொய்யை வண்டியாக கட்டி விடுவாங்க வீட்டில் இருந்து. பொய்கள் சில நேரங்களில் நாம் பேசியே ஆண்டவர்கிட்ட அல்வா கிண்டுவோம். அப்படின்னா நம்மளை மாதிரி ஜெபம் பண்ண முடியாது, நம்மளை மாதிரி பேச முடியாது. ஆண்டவருக்கே சிலர் ஐடியா கொடுப்போம். ஆண்டவரே நீர் இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும். ஏசுநாதரே பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுள்னு தான் சொன்னார். அவருடைய விருப்பம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள், அவருடைய விருப்பம் மரணத்தை வேதனையை தாங்க முடியாதுன்னு சொல்லி ஒரு ஜெபத்தை அவருடைய விருப்பத்தை தெரிவித்தார். ஆனால் முடிவு உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆக கடவுது. இப்போ நம்ம ஜெபம்னா எப்படி இருக்குன்னா, தேவனே உம்முடைய சித்தம், அவருடைய வில் என்ன அதை தான் பார்க்கணும். ஒரு நாள் முறுமுறுக்காதீங்க. கர்த்தர் உங்களை நேர்த்தியாக நடத்துவேன். உங்கள் கூடாரம் நல்லா இருக்குன்னா முறுமுறுக்காதீங்க. கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. உங்கள் கூடாரத்தில் துதி சத்தம் மேலே போய்கிட்டே இருக்கணும். பரலோகத்தில் உங்கள் கூடாரத்தில் இருந்து முறுமுறுக்கிற தகாத பேச்சுகள் இவைகள்லாம் இருக்குமானால் கூடாரம் நிற்காது. இப்போ கூடாரத்தில் இருக்கக்கூடாத 7 காரியம். 1 விக்கிரகம், 2வது விக்கட்னஸ் அநியாயம் துன்மார்க்கமான காரியங்கள், 3வது ரகசியம் பரியாசம், 3வது பரியாசம், 4வது ரகசியத்தை வெளியில் சொல்லக்கூடாது, 5வது களியாட்டு, 6வது பெருமை, 7வது தகாத பேச்சு முறுமுறுப்புகள் இருக்கக்கூடாது. இனி என்ன இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ நேரம் இல்லை.
என்ன இருக்கணும், என்ன இருக்கணும் கூடாரத்தில்? ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 122ஆம் சங்கீதம், 122ஆம் சங்கீதம் எடுங்க, 7வது வசனத்தை வாசிங்க. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய தேவை என்னது தெரியுமா? சமாதானமும் சுகமும், பீஸும் ஹெல்த்தும் தான் வேணும். ஹாப்பி ஹெல்த், ஹாப்பி சந்தோஷமான சமாதானமான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை. படுத்தா தூங்கணும். நிறைய பணக்காரங்களுக்கு படுத்தா என்ன வர மாட்டேங்குது, டாக்டர்கிட்ட போய் தூக்க மாத்திரையை வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எங்கன படுத்தாலும் தூங்கிடும். இப்போ படுக்க சொன்னாலும் என்ன செஞ்சிருவான், இப்போ சொல்ல மாட்டேன், எங்கன படுத்தாலும் தூங்கிடுவோம். ஏன்னா கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட, அவர் என்னை ஆதரிப்பார். ஆனால் சில ஆட்கள் பீஸ்ஃபுல்லாக இல்லை. ஆனால் நம்ம கூடாரத்தில் இந்த ரெண்டும் குறைவே வரக்கூடாது, சமாதானமும் ஹெல்த்தும். உங்கள் கூடாரத்துக்குள்ள ஆண்டவர் இவைகளை அனுமதிக்க நீங்கள் இடம் கொடுங்கள். அந்த 7 காரியத்தை புறக்கணிங்க, இந்த 2 காரியம் என்டர் ஆகட்டும் உள்ள. சர்ச்சுக்குள்ளேயும் இந்த 2 காரியமும், இங்கே உள்ளே வர்றவங்களுக்குள்ள ஒரு சமாதானம், ஒரு ஹெல்த்தி லைஃப், ஒரு ஹாப்பி லைஃப். இங்கே வர்ற ஆட்கள் யாரும் துக்கத்தோடு போகக்கூடாது. ஆண்டவர் என்னோட பேசினார், என் துக்கம் சந்தோஷமாய் மாறிட்டு, எனக்கு ஒரு ஹெல்த் ஆண்டவர் தந்தார். வியாதியோடு பலவீனத்தோடு ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்து வந்திருக்கலாம். உங்கள் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உங்கள் கூடாரம் சமாதானம் இறங்கி வரும். அது தேவனுடைய சமாதானம், ஏன் சமாதானம் அல்ல, உங்கள் சமாதானம் அல்ல, இயேசுவினுடைய சமாதானம். அது எப்படிப்பட்ட சமாதானம்? அதில் கலப்படமே இருக்காது. மற்ற எல்லா பொருட்களையும் கலப்படம் வரும், சமாதானம் இயேசுவின் சமாதானத்தில் கலப்படம் இல்லாமல் இருக்கும். அந்த சமாதானம் தான் இன்னைக்கு நம்மளை வாழ வைத்து கொண்டு வருகிறது, நம்ம கூடாரத்தை நிற்க வைக்கிறது, ஹெல்த்தியாக வாழ வைக்கும். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். எல்லாரும் எளிமை நில்லுங்கள், எளிமை நின்று கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து கத்தரை நல்லா துதிக்க ஆரம்பிங்க. கத்தர் இந்த ஆமே